அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன். ஆண்டவரே, உணர்ச்சி மிக்க வார்த்தைகள் பேதுருவிடமிருந்து வருகிறது. என் பின்னே வாருங்கள் என்ற அழைப்பை கேட்ட பொழுது அந்த குரல் தந்த வசீகரத்திலே பெரும் உணர்ச்சியின் அடிப்படையில் சீமோன் ஆண்டவரை பின்தொடரவில்லை. அப்படி பின்தொடர்ந்திருந்தால் சில மாதங்களிலேயே தன் பழைய தொழிலை பார்க்க போயிருப்பார். காந்தமாய் இழுக்கப்பட்டு முழு உள்ளத்தோடு செயல்பட்டார். ஆனால் இப்பொழுது என்னை மறுதலிப்பா என்று சொல்லும் பொழுது உணர்வு மேலிட்டல்ல, உணர்ச்சி மேலிட்டவராய் பரபரப்போடு சொல்லுகிறார். ஆனால் நீரோ அவர் எப்படிப்பட்ட வாழ்வை கடந்து வர வேண்டும், அவரது பலவீனம் எப்படி அவரை அடிமைப்படுத்தப் போகிறது, இறை பலம் எப்படி அவரை மீட்கப் போகிறது என்று அவர் அனுபவப்பட வேண்டும் என்பதை நீர் மிகுந்த தெளிவாக சொல்லுகிறீர். ஒரு மனிதனின் குறை, பலவீனம் சுட்டிக்காட்டப்படும் பொழுதுதான் இறை பலத்தின் வல்லமையை உணர்ந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் முடியும். ஆண்டவரே, நீர் சுட்டிக்காட்டி திருத்தமான வாழ்வு கழிக்கிறீர். தான் திருத்தப்பட்டவுடன் உமக்காக தன் உயிரையும் அர்ப்பணித்தார். தெய்வமே, எங்கள் வாழ்விலும் குறைகள் நிறைய உண்டு. அவை சுட்டிக்காட்டப்படும் பொழுது அதை திருத்திக் கொண்டு நல்வாழ்வு வாழவும், அதன் வழியாக சீடத்துவ வாழ்வில் நாங்கள் இணைந்து வாழவும் எங்களுக்கு அருள் தந்து வழிநடத்தும். ஆமீன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.